ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமி. துவரம் பருப்பு 8 மிளகு இருந்தா போதும். உங்களோட ஒட்டுமொத்த கடன் பிரச்சனையும் நீங்க தீர்த்துக்க முடியும். அது போக சுகபோக வாழ்க்கை அமையும். அது என்ன பரிகார முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ துவரம் பருப்பு மிளகு வைத்து என்ன மாதிரி பரிகாரம் செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அஷ்டமி அப்படிங்கிறது ஒரு மாதத்துல 2 முறை வரும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளபிரை அஷ்டமி, பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிரை அஷ்டமி. அக்டோபர் 14ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அஷ்டமி திதி நமக்கு தேய்பிரை அஷ்டமியாவும் அமைஞ்சிருக்கு. அது புரட்டாசி மாசத்துல வர்றது கூடுதல் சிறப்பு. காலபைரவரை ஒருத்தவங்க தொடர்ச்சியா வணங்கும் போது அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் காணாமல் போகும். காலபைரவர் அப்படிங்கிறவரே 8 திக்குகளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவரே. வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, குறிப்பா எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கு, கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, இது மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே நம்ம பக்கம் நெருங்கவே கூடாது அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியா காலபைரவரை வணங்கிட்டு வரலாம். தொழில போட்டி பொறாமை அதிகமா இருக்கு, எதிரிகளை சமாளிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க தேய்பிரை அஷ்டமி தினங்கள்ல பைரவரை ராகு கால நேரத்துல வணங்குறது மூலியமாவும் எதிரிகள் கூட நண்பர்களா மாறுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்க பக்கத்துல கூட எதிரிகள் உங்க பக்கம் வராம உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு காலபைரவரை வணங்குறதுக்கான பல நன்மைகள் இந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நமக்கு கிடைக்குது. சிவாலயத்துக்கு போனீங்கன்னா எல்லா கடவுளையும் வணங்கிட்டு கடைசியா வெளியில வரும்போது தான் நம்ம பைரவரை வணங்குவோம். ஆனா அவ்வளவு பெரிய சிவாலயத்துக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த காலபைரவர். காலபைரவர் அப்படிங்கிறவரு சிவபெருமானோட ஒரு சொரூபம். சொல்ல போனா சனி பகவானுக்கே குரு இந்த காலபைரவர் தானாம். அது மூலயமா சனி பகவானால ஏற்படக்கூடிய கிரகதோஷ பாதிப்புகள் எதுவா இருந்தாலும் அது எல்லாமே காலபைரவரை வணங்குறது மூலயமா நம்ம தீர்த்துக்க முடியும். என்ன பிரச்சனைனே தெரியல, தொழில முன்னேற்றமே இருக்க மாட்டேங்குது, வீட்டுக்குள்ள வந்தாலே ஏண்டா வரோன்னு இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குழந்தைகள் சரியா சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் காலபைரவர் உறுதுணையா இருப்பாராம். அப்பேற்பட்ட காலபைரவருக்கு உகந்த இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது அக்டோபர் 13ஆம் தேதியே ஆரம்பிச்சிடுது. கேலண்டரை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. அஷ்டமி தேதி ஒரு சில கேலண்டர்ல 13ன்னு போட்டிருக்கு, சில கேலண்டர்ல 14ஆம் தேதின்னு போட்டிருக்கு. என்றைய தினம் வழிபடணும் அப்படிங்கிற குழப்பமும் வந்திருக்கு. ஆனா நம்ம எந்த ஒரு திதி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டாலும் சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி வழிபடுறதால அக்டோபர் 14ஆம் தேதி தான் நமக்கு அஷ்டமி திதியை நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அதுவும் ருணம் தீர்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை. ருணம்னா கடன், கடன் பிரச்சனை தீர்க்கறதுல இந்த செவ்வாய்க்கிழமைக்கு அதீத பங்கு இருக்கு. அதே பங்கு காலபைரவருக்கும் இருக்குதான். நிறைய பேரு கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க தேய்பிரை அஷ்டமியில 27 எண்ணிக்கையில மிளகை எடுத்து அதை சிவப்பு நிறத்துல மூட்டையா கட்டி ராகு கால நேரத்துல பைரவருக்கு விளக்கு போடுவாங்க. அது மூலயமா கடன் பிரச்சனை காணாமல் போகும்னு. சில பேர் தேங்காய் தீபம் போடுவாங்க, பூசணிக்காய் தீபம் போடுவாங்க. அது அவங்கவுங்க வழிபாடை பொறுத்து, வேண்டுதலை பொறுத்து. எப்படி பார்த்தாலும் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய 2 முக்கியமான விஷயங்கள் நமக்கு அக்டோபர் 14ஆம் தேதி சேர்ந்து வந்திருக்கு. ஒன்னு செவ்வாய்க்கிழமை, இன்னொன்னு காலபைரவருக்கு உகந்த இந்த தேய்பிரை அஷ்டமி. அக்டோபர் 13ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:20 ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு அஷ்டமி தேதி அக்டோபர் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4:40 வரைக்கும் இருக்கு. பொதுவாகவே இந்த தேய்பிரை அஷ்டமி திதியோட வழிபாடு ராகு கால நேரத்துல பண்றது விசேஷம் சொல்லியிருந்தோம்ல. அந்த நேரத்துல உங்க வீடு பக்கத்துல கோவில்கள்ல ராகு கால நேரத்துல பைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. பைரவர் ஒரு வாசனை பிரியர். சந்தனம், பன்னீர், அரகஜா, புனுகு, வாசனை மலர்கள், இது மாதிரி எந்த பொருட்கள் வேணாலும் நீங்க பைரவருக்கு வாங்கி கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமையில ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் 3 மணிலிருந்து 4:30. இந்த 1.5 மணி நேரம் கண்டிப்பா எல்லா சிவாலயத்திலையும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு வழிபாடு நடக்கும். அந்த நேரத்துல துர்க்கை அம்மனுக்கும் நிறைய பேரு எலுமிச்சை தீபம்லாம் போடுவாங்க. கண்டிப்பா சிவாலயம் திறந்திருக்கும். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க போயிட்டு வந்துட்டு மாலை 4:30 மணிக்குள்ள உங்க வீட்டோட பூஜை அறையில இந்த பரிகாரத்தை பண்ணலாம். அதுவும் 3 மணிலிருந்து 4:30 இந்த ராகு கால நேரத்துல பண்றது விசேஷம். அதுல பண்ண முடியல, நாங்க வெளில வேலைக்கு போயிடுவோம், ஆஃபீஸ் போயிடுவோம், இல்ல வெளியூர்ல இருக்கோம் அப்படிங்கிறவங்க காலை நேரத்துல பண்ணாலும் பண்ணலாம். ஆனா எந்த நேரத்துல பண்ணாலும் சரி மாலை 4:40 இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிடணும். இந்த பரிகாரத்தை பண்றதுக்கு உங்களுக்கு மொத்தமாவே 2 பொருட்கள் தான் தேவைப்படுது. அதுல முதல் முக்கியமான பொருள்
1 ஸ்பூன் துவரம்பருப்பு. துவரம்பருப்பு எதுக்காக எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு தெரியும். செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் இந்த துவரம்பருப்பு. கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முக்கியமான வழிபாடு, ருணம் சொல்லக்கூடிய கடனை தீர்க்கக்கூடிய வழிபாடு செவ்வாய்க்கிழமையில அதிகமா பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. செவ்வாய் பகவான் இருக்காருல்ல, அவருக்கு உரிய தானியம் தான் இந்த துவரை. செவ்வாய் பகவான் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, சொத்து, வீடு, நிலம், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், திருமண தடை, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம முருகரையும் செவ்வாய் பகவானையும் துவரம்பருப்பு வைத்து செவ்வாய்க்கிழமையில வழிபடும் போது அந்த பிரச்சனை தீருமா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த ஒரு துவரம்பருப்பு. அதுல 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததா மிளகு. மிளகு அப்படிங்கிறது 8 எண்ணிக்கையை எடுத்துக்கணும். 8 அப்படிங்கிறது பைரவருக்கு உரிய எண். திதிகள்ல 8வது திதியாக வரக்கூடியது இந்த அஷ்டமி. அஷ்டனா 8. பைரவருக்கு உரிய எண் 8. அஷ்ட திக்குகளுக்கும், அதாவது 8 திக்குகளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் பைரவர். அதனாலதான் 8 மிளகு எடுத்துருக்கிறோம். பூஜை அறையில நீங்க காலை நேரத்தில் செய்தாலும் சரி, இல்ல மதியம் 3 மணி 4:30 இந்த 1.5 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய ராகு கால நேரத்தில் பண்ணாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். 4 மணி 40 நிமிஷம் வரைக்கும் அஷ்டமி இருக்கிறதால 4:30 மணிக்குள்ள பரிகாரத்தை முடிச்சிடுங்க. வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றி வச்சிடுங்க. நிறைய பேர் வீடுகள்ல பைரவரோட போட்டோ இருக்கிறது வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, உக்கிர தெய்வம் அப்படிங்கிறதால கோவில்ல மட்டும் வழிபாடு செய்வாங்க. அப்படிப்பட்டவங்க கண்டிப்பான முறையில எல்லார் வீடுகள்லயும் சிவபெருமான் போட்டோ இருக்கும். அந்த சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும். அது நெய் தீபமா இருந்தாலும் சரி, தீப எண்ணெயை ஊட்டி தீபம் ஏற்றினாலும் சரி, அந்த தீபத்தை ஏற்றி வச்சு அதை நீங்க பைரவரா பாவிக்கணும். சின்னதா ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, அப்படின்னா அகல் விளக்கு. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பொருள் எடுத்து அதுல ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பை எடுத்து வச்சிடணும். அதுக்கு மேல 8 எண்ணிக்கையில மிளகையும் இது மாதிரி அடுக்கிக்கணும். இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி ஒரு தீபம் வைத்திருக்கீங்களே, அந்த தீபத்தை பைரவரா பாவித்து அந்த தீபத்துக்கு முன்னாடி இந்த ஒட்டுமொத்த அமைப்பை எடுத்துட்டு போய் வச்சிடணும். முதல்ல செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால, முருகப்பெருமானுக்கு உரிய தினம் அப்படிங்கிறதால முருகப்பெருமானை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா சிவபெருமான். சிவபெருமான ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு சிவபெருமானையும் வணங்கிடுங்க. கடைசியா அஷ்டமி திதியில வந்திருக்கக்கூடிய பைரவருக்கு உரிய அந்த ராகுகால நேரத்துல பைரவரையும் மனசார வேண்டிக்கணும். பைரவரோட மந்திரம் பெருசா தெரியலையா, ஓம் கால பைரவாய போற்றி, இதை ஒரு 8 முறை சொல்லுங்க. அதுவும் இந்த துவரம்பருப்பு 8 எண்ணிக்கையில மிளகு வைத்திருக்கீங்களே, அந்த பொருளை பார்த்து எங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, மனக்குழப்பம், சண்டை சச்சரவுகள், போட்டி, பொறாமை, பில்லி, சூனியம், ஏவல், இது மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் அது எல்லாமே தவிடுபொடியாகணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் உங்க வீட்டோட பூஜை அறையில இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலை பாருங்க. வீட்டுல பூஜை அறையில இருக்கக்கூடிய தீபத்தெல்லாம் குளிர வச்சுட்டு அந்த துவரம்பருப்பை மட்டும் எடுத்து அன்றைக்கோ இல்ல அதுக்கு மறுநாளோ நீங்க காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டுடலாம். அந்த 8 மிளகை உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் அமர வைத்து இடது கையில பிடிச்சுக்கிட்டு திஷ்டி சுத்துற மாதிரி இடது பக்கம் 3 முறை, வலது பக்கம் 3 முறை தலையை சுத்திட்டு, தெருக்கல்ல பொதுவா குப்பை போடணும் ஒரு இடம் இருக்கும்ல, அங்க போட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. வந்த உடனே தலையை குளிச்சிடணும். செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணி 4:30 இந்த பரிகாரத்தை பண்றீங்கன்னா, இந்த மிளகையும் துவரம்பருப்பை நீங்க எடுத்து பத்திரப்படுத்திட்டு மறுநாள் புதன்கிழமை கூட இந்த துவரம்பருப்பை காக்கை குருவிகளுக்கு போட்டுட்டு அந்த விலகை எடுத்து திஷ்டி குத்திட்டு நீங்க குப்பை போற இடத்துல போட்டுடலாம். அப்படி குப்பை போடுறதுக்கு வசதி இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் டேப்லையோ இல்ல செடியில இருக்கிற மண்ணில் கூட நீங்க போட்டுக்கலாம். கால் படாத மாதிரி போட்டுருங்க. இது மூலமா இதுவரை உங்களுக்கு பிடித்திருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்லது நடக்கும். கடன் பிரச்சனை காணாமல் போகும். பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். போட்டி பொறாமைகள் நீங்கும். கண்திஷ்டி, பில்லி, சூனியம் இதெல்லாம் விலகும். அதை விட முக்கியமானது எதிரிகள் தொல்லை அகலும். இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமி இன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. திங்கட்கிழமை மாலை 6 மணி 20 நிமிஷத்துக்கு பிறகு அஷ்டமி ஆரம்பிச்சதால செவ்வாய்க்கிழமை பண்ண முடியாதவங்க திங்கட்கிழமை மாலையும் பண்ணலாம். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.